وأصحابه وكما قال صلى الله عليه وسلم. இளையக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் நேற்றைய பயானிலே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த யுத்தங்கள், பிரச்சனைகள், இவைகள் ஏன் நடக்கிறது, இதற்கான காரணங்கள் என்ன, அல்லாஹ்வுடைய முடிவு எது என்கிற விடயங்களை நாம் அறிந்தோம். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, ரமதானுடைய காலத்தை அடைந்து அதிலும் இன்றைய 13வது நோன்பை நோட்டவர்களாக 14வது நோன்பை பிடிப்பதற்கு இன்று இன்ஷா அல்லாஹ் இருக்கிறோம். சகோதரர்களே, ரமதானுடைய மாதத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது ரமதானை பற்றி சொன்னார்கள், இது ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம் என்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்த வேதங்கள், தௌராத் இருக்கிறது, இன்ஜீல், ஸபூர், இந்த வேதமெல்லாம் இறக்கி வைக்கப்பட்டது. அல்லாஹ் இறக்கி வைத்தான், வஹியாக வந்தது தான். ஆனால் குர்ஆன் தான் எல்லா அந்த தௌராத்தை விட, இன்ஜீலை விட, ஸபூரை விட சிறந்த வேதம் குர்ஆன். குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வச்சது யாருக்கு தெரியுமா? அந்த காலத்தில் இருந்தவர்கள், அரபில் அவர்களை போன்று படித்தவர்கள் மக்கத்தில் யாரும் இருக்கவில்லை. அந்த காலத்தில் வாழ்ந்த அரபிகளை போல அரபில எழுத, வைத்துகள் படிக்க அப்படியானவர்கள் அந்த காலத்தில் யாரும் இருக்கல. அந்த நேரத்தில் தான் குர்ஆன் அவர்களை பார்த்து சேலஞ்ச் பண்ணிச்சு. ஏழுமண்டால் இப்படி ஒரு சூரத்தை நீங்க கொண்டு வாங்க, இப்படி ஒரு ஆயத்தை நீங்க கொண்டு வாங்க. அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வஹி அறிவிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. அவங்களே காபிர்கள், அரபை படித்தவர்களே பார்த்துட்டு அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. அது இவ்வளவு அற்புதமான குர்ஆன். அல்லாஹ் அந்த குர்ஆன், இந்த குர்ஆனை அப்படி அற்புதமானதாக ஆக்கி கியாமத் நாள் வரைக்கும் யாருக்கும் இதை மாற்ற முடியாது. ஒரு எழுத்தையாவது, ஒரு நொக்கத்தையாவது, ஒரு ஹரக்கத், ஒரு சவது செயலையாவது உலகத்தில் யாருக்கும் மாற்ற முடியாத ஒரு வேதத்தான் என்ற குர்ஆன். ஆனா இந்த குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அற்புதங்கள், எத்தனையோ அற்புதங்களை காட்டினார். சந்திரனை உள்ளத்தார்கள், அவரோட விரல்களுக்கு இடையாக தண்ணீர் வந்துச்சு, நிறைய இருக்கிறது. ஆனா குர்ஆன் கடைசி வரைக்கும், கியாமத் நாள் வரைக்கும் அற்புதமாகவே இருக்கிறது. உலகத்தில் எவ்வளவு அரபு படித்தவங்க இருக்கிறார், அரபு பேசுகிற நாடுகள் எத்தனை பேர், உலகத்தில் எத்தனையோ அரபிக் யூனிவர்சிட்டி இருக்கிறது. ஸ்ரீலங்கால கூட வந்து அரபிக் பாடம் இருக்குது. ஓலெவல், ஏலெவலுக்கு அரபிக் பாடம் இருக்குது. ஒழுவில் கேம்பஸ்ல அரபிக் ஒரு ஃபேக்கல்டி இருக்கிறது. அப்படி எத்தனை அரபில பெரியவர்கள் இருந்தாலும் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தை போன்ற ஒன்றை யாருக்கும் இல்லை. அதான் அற்புதம் குர்ஆன். சகோதரர்களே, நான் குர்ஆனோடு இருக்க வேண்டும், குர்ஆனை அதிகமாக ஓதுகிறது, குர்ஆனோடு தொடர்பாக இருக்கிறது, குர்ஆனுக்கு ரெஸ்பெக்ட் பண்றது, இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில தேவை. சிலர் குர்ஆனை ஓதுவார்கள், ஆனா குர்ஆனை கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. காலடிக்கு குர்ஆன் ஓதுவாங்க, குர்ஆனுக்கு மரியாதை இல்லை. குர்ஆனுடைய ஒரு ஆயத்தாக இருந்தாலும் அதை ஒதுவில்லாமல் குடிக்கல. சில வீடுகளை நாங்க பார்க்கிறோம், ஆயத்துல் குர்சி அப்படி குட்டி வச்சிருப்பாங்க, அது ஒதுவில்லாமல் குடிக்கிறது. அல்லது ஸ்டிக்கர்கள் ஆயத்துல் குர்சி இருக்கும், அல்லது வேற ஆயத்துக்கள் இருக்கும், குல் சூராக்கள் இருக்கும், குல் அல்லாஹு அஹத் இருக்கும், குல் அஊது ரப்பில் ஃபலக் இருக்கும், வேற ஆயத்துக்கள் இருக்கும், தனியாக வச்சிருப்பாங்க. குடிக்கல, அது ஒதுவில்லாமல். மார்க்கத்துடைய சட்டம் அது. குர்ஆன் அந்த அளவுக்கு கண்ணியமானது. லா யமஸ்ஸுஹு இல்லா முத்தஹ்ஹரூன். குர்ஆனை பிடிக்கிறண்டா ஒதுவுடன் தான் குர்ஆனை பிடிக்க வேண்டும். குர்ஆனுடைய ஒரு ஆயத்து கூட நிலத்தில இருந்ததை எடுத்து வைத்ததனால பிஸ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுக்கு அல்லாஹ் விலாயத்தை கொடுத்தார். பிஸ்ருல் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ் அன்னவங்க பக்தாதில வாழ்ந்தவர்கள். ரோட்டில போற நேரம் சாராயம் பிடிச்சு கொண்டு குடி வெறியில போனாங்க. ரோட்டில பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கீழே போடப்பட்டிருக்கிறது.
பிஷ்ருல் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ்னவங்க பார்த்தாங்கடே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முஸ்லிம் தான் ஆனா குடிக்கிறவர். அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை புறக்கி எடுத்து ஷல்லிக்கு அத்தரை வாங்கி அந்த அத்தரை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் பூசி எடுத்து வைத்தார்கள் மரியாதை. பிஷ்ருல் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ் அதற்கு பின்னால அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். அல்லாஹ் அவர்களுக்கு தக்வாவை கொடுத்தான். தக்வாவை கொடுத்தது மட்டுமல்ல, அல்லாஹ் அவர்களை அவுலியாக்கல்ல ஒரு பட்டியல்ல லிஸ்ட்ல அல்லாஹ் அவர்களை சேர்த்து விலாயத்தை அடைந்தார்கள். அவுலியாக்களில் ஒருவராக அவர்கள் மாறினார்கள். ஏன் அன்றைக்கு அந்த குர்ஆனை கொடுத்த மரியாதை குர்ஆனுடைய முழு குர்ஆனுக்கும் அல்ல, ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு கொடுத்ததால் அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய மரியாதை அல்லாஹ் கொடுத்தான். அவர்களுக்கு அல்லாஹ் விலாயத்தை கொடுத்தான். அவனோட பேர் பிஷ்ர் அல் ஹாஃபி என்று செல்றதுக்கான ரீசன் கால செருப்பில்லாமல் நடப்பார்கள். அதான் பிஷ்ருல் ஹாஃபி என்கிறது. இந்த கிதாபுகள்ல கூட அவங்களோட பேர் இருக்கிறது. நான் ஓதக்கூடிய மனாக்கிபுகள்ல பார்த்தாலும் அவரோட பேரு வருகிறது, இன்னும் பேசப்படுகிறது. அவர்களோட ஜியாரத் பக்தாதில பாதுகாப்பாக இருக்கிறது. மக்கள் அதை ஜியாரத்து செய்ய போறாங்க. ஒரு நேரம் அந்த குர்ஆனை கொடுத்த அந்த ரெஸ்பெக்ட், குர்ஆனை கொடுத்த மரியாதை, கால செருப்பில்லாமல் நடப்பாங்க. அவங்க பள்ளிக்கு வார வழியில ஆடு மாடுகள் கூட நஜீசாக்கா, ஆடு மாடுகள் கூட அந்த ரோட்டை நஜீசாக்கா. அது அவட கராமத்து. ஒரு நாள் அவங்க பள்ளிக்கு வார ரோட்டை பார்த்தா ஒரு மாடு நஜீசாக்கி வச்சிருக்கிறது. மாடு நஜீசாக்கி வைத்திருக்கிறது. எல்லோருக்கும் பெரும் ஆச்சரியம். அடே, இந்த ரோட்டில அவங்க பள்ளிக்கு வார ரோட்டில ஆடு மாடு நாய்கள் நஜீசாக்காது, மலம் கழிக்காது. இன்றைக்கு ஒரு மாடு நஜீசாக்கி இருக்கிறது, போய் பார்ப்போம் அவர் மௌத்தாக இருக்கிறாரோ தெரியா. மக்கள் எல்லாரும் போய் பார்த்தாங்க. பிஷ்ருல் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவரோட வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க மௌத்து. அவங்க மௌத்தான நாள்ல மாடு நஜீசாக்கி. அதுக்கு பின்னால பள்ளிக்கு வாரது இல்லை, அதுக்கு பின்னால பள்ளிக்கு வாரது இல்லை, செருப்பில்லாம தான் வருவாங்க. அதுக்கு பின்னால அவங்க பள்ளிக்கு வார பேச்சில் அன்றைக்கு தான் மாடு நஜீசாக்கி. அவ்வளவு ஒரு கராமத்தை அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தது அந்த குர்ஆனுக்கு கொடுத்த மரியாதை. நான் பார்க்கிறோம் சகோதரிகளே, சில வீடுகள்ல பார்த்தா வெட்டிங் கார்டுகளை பார்த்தா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அடிப்பாங்க, அல்லது பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக என்ற துஆவை போட்டு வெட்டிங் கார்டை கொடுப்பாங்க. இன்விடேஷன் கார்டை கொடுத்தா என்ன செய்வாங்க? வீட்டில ஒட்டோ குப்பையில் அல்ல புல்லா தூக்கி வீசுவாங்க. இவ்வளவு பாவம். அதை மக்கள் விளங்குறாங்க, குர்ஆன் மரியாதை விளங்குறாங்க. இல்ல, சஹாபாக்கள் எவ்வளவு அந்த குர்ஆனுக்கு மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் எப்படி குர்ஆனை ஓதினார்கள், எப்படி குர்ஆனோட அந்த முஹப்பத்தில குர்ஆன் பக்தியில இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க சஹாபாக்களோட ஒரு பயணம் போயிருக்கிறாங்க. ஒரு யுத்தத்துக்கு போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாருக்கும் சொன்னாங்க, நீங்க எல்லாரும் படுங்க. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், பிஷ்ர் இப்னு உப்பாத் ரலியல்லாஹு தஆலா இந்த ரெண்டு பேருக்கு சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் படுக்கவானம் முழிச்சிட்டுறீங்கடா. அவங்க எல்லாரும் படுத்துட்டாங்க. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பிஷ்ர் இப்னு உப்பாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முழிச்சு கொண்டு இருக்கிறாங்க படுக்கல்ல. அவங்க எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா பார்த்தா நான் ரெண்டு பேருமே முழிச்சிட்டு இருக்கோம். ஏண்டா எல்லாரும் படுத்துட்டா சில நேரங்கள்ல காஃபிர்கள் வந்து அட்டாக் பண்ணுவாங்க, அடிப்பாங்க. ஆனா ரெண்டு பேரும் முழிச்சிட்டு இருந்தா பாதுகாப்பாக இருக்கும். அவங்களைத்தான் செக்யூரிட்டியாக வைத்திருக்கிறார்கள். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா பார்த்தாங்க, நான் ஏன் முழிச்சிட்டு இருக்கணும், நான் படுக்கிறேன். பிஷ்ர் இப்னு உப்பாத் சொன்னாங்க, நீங்க இருங்க, நான் படுக்கிறேன். அவர் படுத்து கொண்டார். அவர் படுத்த பின்னால தூக்கம் வருகிறது, படுத்துட்டாங்க. தூரத்தில் இருந்து காபிர்கள் பார்க்கிறார்கள். மெதுமெதுவாக வந்து பார்த்தா பிஷ்ர் இப்னு உப்பாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்கிறார். தூரத்தில் இருந்து அடிச்சாங்க அம்பால் அடிச்ச உடனே அந்த அம்பு அவர்கள்ட்ட மேல வந்து பட்டுச்சு. மேல வந்து பட நம்மள அம்பு பட்டா எப்படி இருக்கும்? ரத்தம் தெரிக்கும். அந்த ரத்தம் முழுகிறது. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட மேல ரத்தம் முழுகிறது. ரத்தம் முழுந்த உடனே அவங்க எழும்புறாங்க. முழிச்சு கேட்டாங்க, பிஷ்ரே உங்களுக்கு என்ன நடக்கிறது? காவிரிகள் உங்களை அட்டாக் பண்றாங்க, உங்களை அடிக்கிறாங்க. நீங்க இன்னும் குர்ஆன் ஓதுறது உடல்ல,
அடிச்சும் பட்டும் ரத்தம் பாஞ்சும் குரான கையுடல்ல, குரானோடு இருக்கிறான், குரான கையுடல்ல. அப்படி கேட்டாங்க, ஏன் நீங்க குரான விடாம இருக்கிறீங்க, இன்னும் குரான் ஓதிக்கொண்டு இருக்கிறீங்க? சொன்னாங்க, அவங்க அடிச்சாங்க, நான் சூரத்துல் கஹ்ஃபை ஓதிக்கொண்டிருந்தேன், நான் சூரத்துல் கஹ்ஃபை ஓதிக்கொண்டிருந்தேன். சூரத்துல் கஹ்ஃபில 3 சம்பவங்கள், 3 ஸ்டோரி வருகிறது. குகைவாசிகள செய்தி ஒன்று, இரண்டாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தி, அடுத்தது துல் கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோட செய்தி. 3 ஸ்டோரி அல்லாஹ் அதுல சொல்றான். இந்த ஓதிக்கொண்டிருந்த டைமில் அந்த அந்த இன்பத்தில அந்த சூரத்தை விடுவதற்கு எனக்கு விருப்பமாக இருக்கல்ல, அவங்க அடிக்கட்டும் பரவாயில்ல, நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் ஓதிக்கொண்டிருந்தார்கள் என்று அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புறாங்க, எழுப்பி விடயத்தை கேட்டாங்க, என்ன நடந்தது? சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தேன், காவிரிகள் அடிச்சாங்க அம்பால, எனக்கு பட்டிச்சு. நான் ஏன் தெரியுமா உடல்ல, குர்ஆன உடல்ல ஏன் தெரியுமா, சூரத்துல் கஹ்ஃப் ஓதிக்கொண்டிருந்தேன், அந்த இன்பத்தில அந்த ஆசையில் அப்படி ஓதிக்கொண்டே இருந்தேன், உடல்லன்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பட்ட பேர் வச்சாங்க. என்ன பேரு தெரியுமா? சதீகுல் குர்ஆன், நீங்க குர்ஆன்ட கூட்டாளி என்றார்கள். அதனால சதீகுல் குர்ஆன் என்று சொல்லப்படுவது யாரு தெரியுமா? அம்மார் பிஸ்ர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. குர்ஆனோடு நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும். கியாமத் நாள்ல இந்த குர்ஆன் எங்களுக்காக மண்டாடும். கபருக்கு சென்றால் குர்ஆன் வெளிச்சமாக இருக்கும். அதனால தானே சொல்லுறோம், ஒரு மனிதன் தபாரக்கல்லதி சூரத்தை தொடர்ந்து ஓதி வந்தால், உடாமல் ஓதி வந்தால், அந்த மனிதனுக்கு கபருடைய ஃபித்னா இருக்காது, கபருடைய ஃபித்னா இருக்காது, கபரு நிம்மதியாக இருக்கும். கபரு தான் கியாமத் நாள் தான் ஆரம்பம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் ஒரு பயணம் போனார். பயணம் கொண்டு போயிட்டு ஒரு சஹாபி அவரு படுக்கிறதுக்கான ஹட்ட அடிச்சாரு ஒரு கபருக்கு மேல். அவருக்கு தெரியாது கபர் என்று சொல்லி ராவு பார்க்கிறாரு. அந்த காலம் உங்களுக்கு தெரிந்தாரு, பயணம் ஒட்டகத்துல கெமல்ல போறண்டா போயிட்டு ஒரு ஹட்டு மாதிரி அடிப்பாங்க, கட்டில் மாதிரி வந்து வைப்பாங்க, அதுல படுக்கிறது. அவர் படுத்திருந்த அந்த கட்டில் அந்த தட்டுக்கு கீழால அடியில ஒரு கபர், அதுல ஒரு மனிதர் குர்ஆன் ஓதுகிறார், தபாரக்கல்லதி சூரத்தை ஓதுகிறார். திருமதியில வரக்கூடிய ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்தாங்க, நாயகமே நான் போனேன் ஒரு பயணம். அந்த ஹதீஸ்ல வருகிறது, லரபத்து ஹபாஇ அலா அர்தி வானலா அஹ்ஸிபு அன்னஹு கப்ரு. நான் பேத்து என்னுடைய படுக்கிற இடத்தை ஒரு கபருக்கு மேலால நான் படுத்தேன். நான் ஃபரஐது, அந்த ஹதீஸ்ல வருகிறது, அவர் சொல்றாரு, ஃபரஐது ரஜுலன் ஜாலிசன், ஒரு மனிதரை நான் கண்டேன் உட்கார்ந்து கொண்டு, படுத்து கொண்டல்ல உட்கார்ந்து கொண்டு, தபாரக்கல்லதி சூரத்தை ஓதினார், ஹத்தா ஹத்தமஹா, ஃபுல்லா ஓதி முடிச்சார். தபாரக்கல்லதி சூரத்தை, சூரத்துல் முல்கை அவர் ஃபுல்லா ஓதி முடிப்பதை நான் கண்ணால கண்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பொய் என்று சொல்லல, நீங்க மனா கண்டிருப்பீங்க, அது உண்மையா இருக்காது, எப்படி நம்புறது, அப்படி சொல்லல. சொன்னாங்க, ஹியல் மானியா அல் முஞ்சியா என்றார்கள். அது கபருடைய அதாபை விட்டும் கபருடைய ஃபித்னாவை விட்டும் ஒரு மனிதனை பாதுகாக்கின்ற சூரத் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த சூரத்துக்கள் இருக்கிறதே சகோதரர்களே, குர்ஆன் இருக்கிறதே, மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு, அது பரக்கத்து. வாழ்க்கையில பரக்கத்து. மௌத்துக்கு பின்னால் எங்களுக்காக குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் பேசும். அப்ப குர்ஆனோடு நாங்க நெருக்கமாக இருந்து கொள்ள வேண்டும். வீடுகள்ல குர்ஆன் ஓதப்பட வேண்டும். சூரா வாக்கியா இதா வகஅத்தில் வாக்கியா லைஸ லிவகஅத்திஹா காதிபா, சின்ன ஒரு சூரத்து, ஆனா எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு அதுல பரக்கத்து இருக்கிறது. இந்த வீட்டில் சூரா வாக்கியா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், முசீபத்துக்கள் அந்த வீட்டுக்கு வராது, அந்த வீட்டுக்கு வராது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்களுக்கு தான் சஹாபாக்கள் குர்ஆன் என்று சொன்னார். யஹூதிகள் வந்து கேட்டாங்க ஒரு கட்டத்தில், நபியே உட குர்ஆன் எங்க, உட குர்ஆனை காட்டலாமா? சொன்னா காட்டலாம். எங்க உட குர்ஆன்? வருவார், எங்க குர்ஆன் வருவாரா? ஆம், குர்ஆன் வருவார். மத்த யார் வராங்க? சின்ன சஹாபி
அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா வாராங்க. இவர் தான் இந்த குர்ஆனோடு இருந்தவர்கள். அவங்க நோயாளியானாங்க. நோயாளியான பின்னால எல்லாம் பொம்பளை பிள்ளைகள். ஜனாதிபதி வாராரு. யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வந்து கேட்டாங்க, நீங்க நோயாளியாகிட்டீங்க, உங்களுக்கு மௌத்து கிட்ட வந்தாச்சு, உங்களோட பிள்ளைகள் எல்லாம் பொம்பளை பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்களே ஃபியூச்சர்ல, அவங்களுக்கு செலவுக்கு தேவை, வீட்டுக்கு செலவுக்கு தேவை, கஷ்டம் பிரச்சனைகள் வரும், அதனால செல்லுங்க, நான் நிறைய சொத்துக்கள் அவங்களோட பிள்ளைகள பேர்ல எழுதித்தார். பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு ஃபியூச்சருக்காக வேண்டி சொத்துகள் சல்லிகள் காணிகள் எல்லாம் தாரேன், என்ன வேணும் என்று கேட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கிட்ட கேட்கிறது யார்? இது அமீர் ஜனாதிபதி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க. சொன்னாங்க, இந்த பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் எல்லாரும் ஹாஃபிலா, எல்லாம் குர்ஆன பாடமாக்கி இருக்கிறாங்க. அவர்களுக்கு சூரத்துல் வாக்கியாவை நான் படித்து கொடுத்திருக்கிறேன். அவர்கள் சூரத்துல் வாக்கியாவை ஓதி வருகிறார்கள். அவங்களோட ஃபியூச்சரை பத்தி, எதிர்காலத்தை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அவங்க அதை ஓதி வாராங்க. அவங்களுக்கு ஒரு நாளும் பஞ்சம் கஷ்டம் வராதுன்னாங்க. ஆனா ஹதீஸ்ல வருகிறது, அந்த பிள்ளைகள் யாரும் கஷ்டப்படல, பரக்கத்தாக செழிப்பாக நிம்மதியாக வாழ்ந்துதான் உலகத்தில் மூத்தாங்க. இதெல்லாம் நாங்கள் வீடுகளில் செய்ய வேண்டும் சகோதரர்களே. நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்க வேண்டும். ஏண்டா குர்ஆனுடைய ஒரு எழுத்து யாசீன் என்று ஓதினால் ஒருவருக்கு 20 நன்மைகள், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் குர்ஆனோட நெருக்கமாக இருக்க வேண்டும். குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். குர்ஆனை ஓதுவதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்தை வெளிச்சமாக்குறான், நன்மைகளை அல்லாஹ் தருகிறான், பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், வீட்டுக்கும் அது பரக்கத்தாக அமைகிறது. அதனால சிறப்பான இந்த ரமலான் அடைஞ்சிருக்கிற நாங்க அதிகமான குர்ஆன்களை ஓதி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானா. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக, உமது இபாதத்துக்களை நீ கபூல் செய்வாயாக. உலகத்தில் வாழுகிற எல்லா முஸ்லீம்களுக்கும் நிம்மதியை சந்தோஷத்தை கொடுப்பாயாக. உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் பிரச்சனையோட கஷ்டத்தோட கவலையோட வாழ்கிறார்களோ அந்த முஸ்லீம்கள் கவலைகளை நீக்கி பிரச்சனைகளை இல்லாமலாக்கி அல்லாஹ் அவர்களுக்கு சந்தோஷத்தை நிம்மதியை கொடுப்பாயாக. நாம் செய்கிற இபாதத்துக்களை நீ கபூல் செய்வாயாக. உன்னால பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லவர்களாக சாலிஹீன்களாக ஆக்கி யா அல்லாஹ் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஸ்ரீதேவிகளாக இந்த ரமலானில் எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. அடுத்த ரமலானையும் இதைவிட சிறப்பாக சலாமத்தாக ஆஃபியத்தாக அடைவதற்கு அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளை தந்தருள்வாயாக. உமது வீடு வாசல்களுக்கு பரக்கத்துகளை இறக்கி வைப்பாயாக. வியாபாரங்கள் பரக்கத்து செய்வாயாக. அடுத்த மக்களிடம் கையேந்தி கடன்காரனாக நாம் கேவலப்பட்டு விடாமல் நீ எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுக்கு தேவைகள் வார நேரத்தில் தேவைகளுக்கு போதுமான பணத்தை நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, வாழ்க்கையில ஹஜ் உம்ராக்கள் பாக்கியத்தை அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. உமது பிள்ளைகளுக்கு அறிவையும் ஒழுக்கத்தை கொடுத்து, பிள்ளைகளுக்கு சாலிஹான இபாதத்துக்களை கொடுத்து, நல்ல பிள்ளைகளாக தக்வா உள்ள தாய் தகப்பன் மாருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கி அருள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد.